இன்று ஓசூரில் நாம் எதிரில் நின்று உட்கார்ந்துருக்கிறோம். சாதாரண காரியகர்த்தா யாருமே இல்லைங்க. இங்க உட்கார்ந்து எல்லாருமே தேசபக்தி, தெய்வ பக்தி, சொந்த பூத்து ஜெயிக்கணும், தமிழகத்துல தீய சக்தி ஒழிக்கணும் சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நாம கடுமையான வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை அத்தனை பேருக்குமே என்னுடைய பணிவான பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு ஒரே ஒரு குறிதான், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில 200 சீட் ஜெயிக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம கிருஷ்ணகிரி பார்லிமெண்ட்ல 6 தொகுதி ஜெயிக்கணும். அதுதான் நம்ம இலக்கு. அப்படி இந்த ஓசூர்ல 445 பூத்து, இந்த 445 பூத்துல ஒரு பூத்துல குறைந்தபட்சம் 2 நிர்வாகி இருக்கிறோம். நம்ம கட்சியில குறைந்தபட்சம் சொல்லிட்டு இருக்க 2 நிர்வாகி இருக்கிறோம். ஒரு பூத்து தகுதி ஆகணும்னா 50 பேர் மெம்பர்ஷிப் பண்ணிருக்கிறோம். ஒரு பூத்து தகுதியான பூத்து 50 பேர் மெம்பர்ஷிப் பண்ணிருக்கிறோம். ஒரு பூத் கமிட்டினா 12 பேர் போட்டிருக்கோம். இந்த மாதிரி அந்த 12 பேர் அந்த கிளை கமிட்டி போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி நிஜமாவே எனக்கு தெரியும். ஒரு போட்டோவும் அவங்க போட்டோ வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுல உட்காந்து அவங்க பேரு, அட்ரஸ், ஆதார் கார்டு, ஐடென்டி கார்டு எப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்க. இதுக்கு எல்லாமே ஒரு பலன் வேணும்னா, இதுக்கு எல்லாமே ஒரு பலன். இப்ப நமக்கு எக்ஸாம் வந்துருச்சு, எக்ஸாம் வந்திருக்கு, இப்ப நாம எழுத போகணும். அப்படி உங்க சொந்த பூத்து ஜெயிக்கிறதுக்கு நீங்க இன்னைக்கு இருந்து 25 நாள் கடுமையான வேலை செய்யணும், கடுமையான வேலை செய்யணும். சொந்த பூத்து ஜெயிக்கணும். நான் தேங்காய் கூடல இருந்து இங்க ஒசூர்ல வந்து ஓட்டு கேட்டா ஓட்டு போட மாட்டாங்க. உங்க சொந்த பூத்தை நீங்க, நம்ம இலக்கு அதுதான். எல்லா மீட்டிங் நான் பேசுறதுன்னா சொந்த பூத்து ஜெயிக்கணும். அப்படி யார் எந்த பூத்துல இருக்கிறோம், அந்த பூத்துல எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் எல்லாமே லிஸ்ட் இருக்கு. அப்படி அமித்ஷாஜி முத 2014 நம்ம பாரத நரேந்திர மோடி ஜெயிக்கிறதுக்கு காரணம் இருந்து சக்தி கேந்திர பொறுப்பாளர். ஒரு சக்தி கேந்திரமான 5 பூத் கொடுத்திருந்தோம் போன 2014. யாரெல்லாம் 5 பூத் ஜெயிச்சிருக்குமோ இப்ப கூட அவங்க பேரு, போன் நம்பரு, மாநிலத்திலிருந்து அவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த முறை ஒரு சக்தி கேந்திரம்னா 3 பூத்து, அந்த 3 பூத்து ஜெயிக்கணும். அந்த 3 பூத்துல என்ன ஏடிஎம்கே காரன் வந்து பார்க்கல, என்ன மதிக்கல, என்ன கௌரவம் கொடுக்கல, எந்த காரணத்துக்கு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நமக்கு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அதான் பிஜேபி காரன். எதிர்பார்ப்பு இல்லாம வேலை செய்யறது தான் பிஜேபி காரன். அப்படி உங்களை நீங்க உயர்த்துக்கணும், உங்களை நீங்க உயர்த்துக்கணும். நம்ம கோல் என்ன, நாம் எதுக்காக வந்திருக்கோம், ஏன் இந்த கட்சியை நம்ம ஜெயிக்க வைக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த கட்சி இருக்கணும். அப்படி நீங்க மோடிஜி அவங்க சொந்த பூத் நம்பர் கூட தெரியும் நமக்கு. அமித்ஷாஜி எந்த பூத்துல இருக்காரு, நாம எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தா கூட அவங்க சொந்த பூத்து ஜெயிக்கலன்னா நமக்கு அங்கீகாரம் இல்ல நம்ம கட்சியில. அப்படி நீங்க உங்களை நீங்க உயர்த்துக்கணும். எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு பூத்து முன்னாடி பிஜேபி காரன் ஒரு பூத்துலயும் 50 பேர் நிக்கணும், 50 பேர் பூத்து முன்னாடி இருக்கணும். அப்படி இலக்கூட வேலை செய்யணும், அப்படி இலக்கூட வேலை செய்யணும். யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல யாரோ மாலை போடுறதுக்கோ மரியாதை போடுறதுக்கு நம்ம வரல. நாம் இந்த நாடு நல்லா இருக்கணும், நாடு ஜெயிக்கணும், நேஷன் தான் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி நாம் எல்லாருமே எதிர்பார்க்கிற, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு கை நீட்டாத ஒரு வேட்பாளர் இருக்காருன்னா அது நம்ம பாலகிருஷ்ணன் இருக்கிறதா. அந்த மாற்று கருத்தே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. சம்பாதிக்கிற நிறைய வழி இருக்கு, சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு. ஆனா அரசியல் வந்த பிறகு அந்த அரசியல்ல சுத்தமா இருக்கணும். அப்படி ஒரு கேண்டிடேட் நமக்கு இந்த முறை கிடைச்சிருக்காரு, இந்த முறை கிடைச்சிருக்காரு. நாம் அப்படி வேலை செய்ய போகும்போது நமக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பாங்க, கஷ்டங்கள் வரும். தொந்தரவே இல்லாம கஷ்டமே படாம அரசியலுக்குள்ள வரவே முடியாது, வரவே முடியாது. அது டிஎம்கே காரன், அவன் சாதாரண ஆள் இல்ல. அவன் உலகத்திலேயே ஒரு மோசமான ஒரு கட்சி, ஒரு மோசமான ஒரு நிர்வாகினா அது டிஎம்கே காரன் தான். அவனை எதிர்த்து நம்ம வேலை செய்ய போறோம், அவனை எதிர்த்து நம்ம வேலை செய்ய போறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அதுக்காக நாம இந்த 445 பூத்து ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது, நாம எதிர்பார்ப்பு இல்லாம வேலை செய்யணும். எதிர்பார்ப்பே வரக்கூடாது. நமக்கு எதிர்பார்ப்பு வந்ததுன்னா நாம வீக் ஆயிடுவோம். என்ன கூப்பிடல, என்ன பார்க்கல, என்ன செய்யல, அந்த எதிர்பார்ப்பே வரக்கூடாது. அப்படி நாம எல்லாருமே இந்த 25 நாள் ஒரு உதாரணமா இருக்கணும். ஒரு உதாரணம், ஒரு பிஜேபி காரன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணமா நாம நம்ம மாவட்டத்தில் இருக்கணும். தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்ல கூட்டணியோட வேலை செஞ்ச ஒரு பிஜேபி மாவட்டம் எதிரானா அது கிருஷ்ணகிரி மாவட்டமா இருக்கணும், ஓசூர் தொகுதியா இருக்கணும், ஓசூர் தொகுதியா இருக்கணும். அப்படி நீங்க எல்லாருமே இணைந்து பிஎம்கே ஆகட்டும்,
ஏடிஎம்கே, பிஜேபி, அமமுக, இப்படி எல்லாருமே சேர்ந்து நாம இந்த முறை இணைந்து வேலை செய்யறதா எப்படி இருக்குன்றதுக்கு நாம எல்லாம் உதாரணமா இருந்து வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, அதே மாதிரி நாங்களும் நாளைக்கு இருந்து அண்ணன் எங்க போறாரு எங்க வராரு யாரும் என்ன கூப்பிடல இல்ல, எங்க வேணாலும் இந்த 25 நாள் நீங்க தாராளமா உங்க சொந்த பூத்துல உங்க சக்தி கேந்திரத்தை வேலை செய்யலாம். இதுல என்ன கூப்பிடல என்ன செய்யலாம் சொல்லி எந்த காரணத்துக்கு யாருமே உங்களை நீங்க குறைச்சிக்க கூடாது. அப்படி எல்லாருமே நாம சேர்ந்து வேலை செய்யணும் சொல்லி கேட்டுக்கிட்டு, அடுத்தபடியாக நாம் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் மரியாதைக்குரிய இது சொன்ன மாதிரி நம்ம பாஜக உங்களுக்கு எந்த விதமான ஏதாவது எதிர்பார்ப்போ இல்லை ஏதாவது நீங்க பேசணும் இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நம்ம ஓசூருடைய தொகுதி பொறுப்பாளர் மரியாதை குறித்த பாலகிருஷ்ணன் நம்ம கூட இருப்பாங்க. நீங்க எது இருந்தாலும் பேசி தொடர்பு கொண்டு நம்ம தொடர்ந்து வேலை செய்யலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பாலகிருஷ்ணன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன்.